வணக்கம். இன்றைக்கி ஈரல் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு 150 கிராம் ஈரல் வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அதே அளவு 100 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு விழுது போதும். வறுத்து அரைக்கிறதுக்கு மல்லி விதை, சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு மேஜைக்கரண்டி கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. கூடவே கொஞ்சம் கூடுதலாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஈரலை நல்லா சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய துண்டுகளாகிடும். அதனால் நல்லா இவ்வளோ சின்னதாக முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடயே நம்ம வாஷ் பண்ணி பொடிசை நறுக்கினா கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுருங்க. இதிலேயே ஒரு 50% நல்லா வெந்துடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு பொடியும் சேர்த்து நல்லா ஈரலோடையே கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்தா மட்டும் போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடித்த மிளகும் கசூரி மேத்தி இலைகளையும் சேர்த்து நல்லா பரட்டிடலாம். பார்த்திங்கன்னா சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சத்து சுவையும் நிறைந்த ஈரல் சுக்காவை இந்த முறையில் செய்யுங்க. அதில் இந்த ஈரலோட வாடையும் வராது, ரொம்ப சுவையாக மணமாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.